என்னன்னு தெரிஞ்சுக்கணும். ரொம்ப அற்புதமான சொல்றது. அறந்தை தீர்க்கும். அறந்தைனா வலிய துன்பம் என்று பொருள். வலிய துன்பம் என்றால் என்ன? இருக்கிறதுல பெரும் துன்பம் எது அப்படின்னா அல்லல் பிறவி, மாய பிறவி. அதுதான் அறந்தை என்று சொல்றார். அதை தீர்க்கக்கூடியவர் யார் என்று கேட்டால் அடியார்கள். அடியாருடைய சார்பானது அறந்தை தீர்க்கும். என்ன தீர்க்கும்? அறந்தை தீர்க்கும். நமக்கு என்ன தெரியுது? கொடிய துன்பமாகிய பிறவியே தீர்க்கக்கூடிய பேர் ஆற்றலை தம்முடைய அடியார் இடத்தை சிவபெருமான் வைத்திருப்பார் என்று சொன்னால் அவருடைய தொடர்பானது, சார்பானது, கூட்டுறவானது, நட்புறவானது எத்துணை வேண்டப்படுவது என்பதை நாம் சொல்ல வேண்டாம். எம்பெருமான் அடிகள் பெருமானே சொல்லி இருக்கின்றார். தலைவர் சொன்ன போது தொண்டருக்கு என்ன வேலை? அப்படியே தொடர்வதுதான வேலை. ஆண்டாள் சொன்ன போது அடிமைக்கு என்ன வேலை? அப்படியே அடிபணிவதுதான வேலை. அததான் இங்க இருக்க அத்துணை அடியார் செய்யறீங்க. நீங்க உலகத்துக்கு விதிவிலக்கா இருக்கிறீங்க. உலகத்துக்கு விதிவிலக்கா இருக்கிறீங்க. படிவிளக்கும் பெருமையா இருக்கிறீங்க. படினா உலகம் அர்த்தம். விளக்குதல் என்றால் இந்த மாதிரி 10 நாள் நிகழ்ச்சியில வந்து நாம் ஒரு நாளாவது வந்து சேவிக்க வேண்டும் என்பதை உலகத்துக்கு எடுத்து காட்டுகின்றீர்கள். உலகத்துக்கு எடுத்து காட்டுகின்றீர்கள். உலகத்திலே துன்பம் மாறாமல் அதை கெடுத்து காட்டுகின்றீர்கள். அருளை கொடுத்து காட்டுகின்றீர்கள். அவ்வளவு சிறப்பு. அன்பரோடு அடுத்து காட்டுகின்றீர்கள். அடுத்தது பொருந்தின் அர்த்தம். இங்கே பெருந்துரைக்கு விடுத்து காட்டுகின்றீர்கள். அந்த சிறப்பு மனசுல வச்சுப்போம். இன்னைக்கு என்ன ரொம்ப நம்ம பார்க்க வேண்டிய விசேஷம்னா, தில்லை கண்டா தரிசித்தா முக்தி, கண்டால் முக்தி, தரிசித்தால் முக்தி. எது? தில்லை. சரிதானே? அதே மாதிரி இந்த பெருந்துரையை கண்டா பேரின்மை கிடைக்குமா? பசுத்துவம் நிரம்பிய இந்த உயிர், பசுத்துவம் நிரம்பிய இந்த உயிரானது பதித்துவம் பெறும். அதாவது நமக்கு புரியுற மாதிரி சொன்னா, இந்த அகக்கரணம் புறக்கரணம் இரண்டுமே சிவக்கரணமாக மாறிவிடும். சிவத்தன்மையாக மாறும். பார்த்த உடனே, செவித்த உடனே, கண்டு கழித்த உடனே இத்தனை நிகழ்வா இந்த உயிருக்கு என்பதை அவருடைய வெண்பாடு அழகா சொல்றார். காணும் கரணங்கள் எல்லாம் பேரின்பம் என, காணும் கரணங்கள் எல்லாம் பேரின்பம் என, பேரும் அடியார் பிறப்பக காணும் பெரியானை நெஞ்சே பெருந்துரையில் என்றும் பிரியானை வாய் ஆற பேசு. வாயார சாப்பிடுற மாதிரி வாயார அவனை பேசுங்கிறார். யாரு? நம்முடைய என்றும் பிரியாம இருப்பான. எங்க இந்த பெருந்துரையில என்றும் பிரியானை, அவன் பெரியானை, பெரியவன் பெருந்துரை என்றும் பிரியாதவன். அவன் எப்படி பேசணும்? வாயார பேசணும். அப்படி பேசினா அதுக்கு பேர் என்ன? பேணும் அடியாரா அவங்க மாறுறாங்க. அப்படி பேணும் அடியாரா மாறிய உடனே அவருடைய பிறப்பு அகன்று போகும். பாத்தீங்களா? அதுக்கு முன்னாடி முதல் பலனாக இந்த கரணங்களை நம்ம சுத்தி செய்யறாரு. என்ன செய்யறாரு? சுத்தி செய்யறாரு. இந்த மாறி போன்றவங்க நல்ல புத்தி செய்யறாரு. நம்முடைய செல்வமணி ஐயா போனவங்க நல்ல சக்தி செய்யறாரு. பல அடியாருக்கு என்ன செய்யறாரு? முக்தி செய்யறாரு, சித்தி செய்யறாரு. வந்தவங்க எல்லாம் இங்க வந்தா நல்ல பக்தி செய்வாங்க. தத்தி தத்தி வந்தவங்க இங்க வரும்போது நல்ல பக்தியா செய்வாங்க. அந்த மாதிரி செஞ்சு கொடுப்பா நம்முடைய பெருந்துரை அடிகள் பிறந்தவையா. அற்புதமான பாட்டு பாத்தீங்கன்னா, பாட்டு குத்திக்கிறேன். அதனாலே பெருந்துரை வரணும்னு என்ன வருது? தூண்டுது. எங்க போடா சோம்பேத்தனமா கிடக்காத போடான்னு தூண்டுது. எது? இந்த வெண்பா பாட்டு சொல்றார். வாழ்ந்தார்கள் ஆவாரும் பல்வினையை மாய்ப்பாரும் தாழ்ந்து உலகம் ஏற்ற தகுவாரும் சூழ்ந்து அமரர் சென்று இறஞ்சி திருவார் பெருந்துரை நன்று இறஞ்சி ஏற்றும் நவர் என்று சொல்லப்படுது. கவனிக்கிறீங்களா? கொஞ்சம் நுட்பமா இருக்கு பாருங்க. 3 பலன் சொல்றாரு. பெருந்துரைக்கு வந்தவங்க வாழ்ந்தவங்க, இப்ப வராதவங்க வீழ்ந்தவங்க என்ற பொருள் இருக்குல்லவா? அப்படி சொல்ல அடிகள் அது மங்கள வழக்கு அன்று. ஆகவே பெருந்துரைக்கு யார் வந்தாங்களோ அவங்கதான் உண்மையான வாழ்ந்தவங்க. அதுதான் அர்த்தமுடைய வாழ்வு. அர்த்தமுடைய வாழ்வு, பொருத்தமுடைய வாழ்வு. எங்க வந்தவங்க? பெருந்துரைக்கு வந்தவங்க வாழ்ந்தவர்கள் ஆவார். பல்வினை வாய்ப்பாரும் வந்தவே என்னையா கிடைச்சிச்சு நீ கெடுத்தாங்க அப்படி சொல்லிடக்கூடாது. நீ மட்டும் கிடைக்கல, பல்வினை மாற்றக்கூடிய ஆற்றலை பெற்று வந்திருக்கின்றோம். காரணத்திலே வந்திருக்கின்றேன். பெருந்துரையை ஏற்றிய உடனே பல்வினை வாய்க்கக்கூடிய எனக்கு ஞானவார் படை கிடைத்தது. உழைக்குவார், அவர் அருளை அள்ளி அருளுக்கு வழங்குவார். அவரோட சிறப்பு எங்க? பெருந்துரைக்கு வந்தனால யாரும் பையன் எடுக்காம வந்துருக்கீங்க. இன்னொரு பையன் எடுத்து வந்திருக்கணும். அதிகப்படியா ஒரு பையன் எடுத்துட்டு வந்திருக்கும். எதுக்கு? பெருந்துரை சாமியோட அருளை வாங்கிட்டு போறேன். சொல்ல பாருங்க. தாழ்ந்து உலகம் ஏத்த தகுவாரும்
தாழ்ந்து உலகம். தாழ்ந்துனா கீழே பணிந்துன்னு ஒரு அர்த்தம், விரும்பின்னு அர்த்தம். விரும்பியும் பணிந்தும் இவர்கள் ரொம்ப மேலானவர்கள் இவர்கள் அப்படி சொல்லி கொண்டாடக்கூடிய அளவுக்கு பெருந்துரை வந்து வழிபடுகின்றவர்களுக்கு உயர்வு வந்து சேரும். என்ன வந்து சேரும்? உயர்வு வந்து சேரும். எல்லாரும் என்ன செய்வாங்களா? விரும்புவாங்களாம், பணிந்து அவர்களை கொண்டாடுவார்களாம். யாரை? பெருந்துரையை பேடி வழிபட்டவர்களை. ஆழ்ந்து உலகம் ஏத்த தகுவார். அந்த தகுதியை பெற்று செல்கின்றார் நம்முடைய சீரார் சின்னத்துறை ஐயா அவர்கள். சீர்த்திகளும் சின்னத்துறை ஐயா அவர்கள். சீர்த்திகளும் சின்னத்துறை ஐயா அவர்கள். செவ்விய மெய்வுணருடைய செல்விமணி ஐயா, காளிதாசன் ஐயா எல்லாத்துக்கும் உண்டா வருது. நீங்க முடிச்சிருக்கும் போது அப்படிங்கிறாரு. நுட்பமா இருக்கா கருத்து?